ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லக்கேஜ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஜுமேரா மாஸ்க் போயிருந்தோம். ஸோ அதுலேருந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜுமேரா பீச் போகிறோம். ஸோ வாங்க சன்செட் பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஓகே, பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டே வந்துடுங்க. ஸோ மக்களே, பஸ்ஸில் இருந்து இறங்கியாச்சு. ½ அன் ஹவர் போச்சு அந்த பஸ் வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஜுமேரா பீச் பக்கம் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பூஜ் இருக்குது. வியூவெல்லாம் சும்மா அப்படியே ஹைஃபை யோயோ பப்பி அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ ஜுமேரா பீச் போயிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கும் போல். பெருசாக க்ரௌடெல்லாம் இல்லை இந்த பக்கம். கொஞ்சம் பாஷ் தான். ஒன் டைம் வந்துட்டோம். இப்போ தான் சன்செட்டே இருக்குது. அழகாக இருக்குல்ல அந்த வியூவை பாருங்களேன். சைக்கிளிங் போகலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ரோதை கட்டிக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டு போவாங்கள்ல, அதெல்லாம் போகலாம். ஸோ இந்த பீச்சை பற்றி சொல்லணும். இது என்ட்ரியெல்லாம் ஃப்ரீ தான். எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்த்துக்கலாம். பட் ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி சைக்கிள் வாங்கலாம். இந்த மாதிரி இது ரெண்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். இது ஆப்ஸ் இருக்குது, கூகுளில் போய் தேடுங்க. லைம்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே. ஸோ சன்செட் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்தால் குளிக்கலாம். உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ தான். குளிக்கலாம், புரளலாம். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் குளிக்கிறதுக்கு ஷவர் இருக்கான்னு தெரியல. குளிக்கும் போதே கண்டிப்பாக தேடி பார்த்துங்க. என்ன அதுக்கப்புறம் அரிச்சு தான் போகணும் வீட்டை. ஸோ வாங்க கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துடலாம். இதில் வாக்கிங் பார்த்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோட்டலில் வந்து சப்ளை பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் ஹோட்டல்ஸ் இருக்குது நிறையா. ஸோ இப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம். செம்ம தூரம் வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஷாப் ஏதாச்சும் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. சாப்பிட்லாமே இப்படியே உட்காந்துக்கிட்டு. பட் ஒன்றும் இல்லை இந்த பக்கம் ஷாப்பே இல்லை. வரும்போதும் பார்த்தேன் கொஞ்சம் பாஷ் யோயோ அப்படி ஷாப் தான் இருக்குது. பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த பார்த்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் வரைக்கும். ஆமாம் இதோ அங்கே வரைக்கும் போகுது. நான் ஏற்கனவே ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன் இன்றைக்கி. இதுக்கு மேலே ஜாகிங் எல்லாம் போக முடியாது. ஸோ நான் அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு திருப்பி பஸ்ஸுக்கு போயிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நைட் ஆகிட்டு போகுது. ஸோ கைஸ், நான் அப்படியே கிளம்பிட்டேன். சூப்பராக இருக்குது. இது ஒரு ஜாகிங் ட்ராக். அண்ட் இது வந்து கடலுக்கு அப்படியே ஜாயின் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே கடலுக்கு ஜாயின் ஆகுது. அண்ட் ஜாகிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ டிரெக்டாக பஸ் எடுக்க தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பக்கம் அப்படியே வந்த ரூட்லேயே எதுக்கு திருப்பி போகணும் அப்படின்னு இந்த பக்கம் வந்தேன். ஸோ இது வந்து ஒரு மெரின் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது. பட் இது இப்போது ஆக்டிவில் இல்லை. இது கூகுளில் இருக்குது. பட் இப்போது இதில் வந்து ஆக்டிவில் இல்லை. ஒர்க் போய்கிட்டு இருக்குது. மேபி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். இது வந்து டிரெக்டாக அல்குபைபாக்கே போகலாம். உங்களுக்கு ஷிப்பிங் ஒரு ஃபெரி மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் கரெக்டாக காமிக்கிறேன். ஸோ ஃபெரி மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிரெக்டாக உங்களுக்கு அல்குபைபாக்கே இங்கேருந்து போயிடலாம். ஒரு 30 மினிட்ஸோ இங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வரல, பஸ் எடுக்க தான் வந்தேன். பட் கிடச்சா லக்கு அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இந்த பக்கம் புர்ஜ் கலீஃபா இருக்குது இந்த பக்கம். அண்ட் இந்த பக்கம் சூப்பரான வியூ இருக்குது வந்தால். ஆனால் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லக்ஸரியான பக்கம் தான். எல்லாம் வந்து ஷேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. கலர் சூப்பராக இருக்குல்ல பாருங்க. பிரிட்ஜை பாருங்களேன். ஸோ போகலாமா அந்த பிரிட்ஜில்? ஸோ கைஸ் இதான் அந்த பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜை காட்டியாச்சு. உங்களுக்கு நான் போகிற வழியில் என்னென்ன அழகாக இருக்கோ எல்லாத்தையும் காட்டுவேன். அப்போ உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ வாட் அபவுட் த 1 month and 7 days பேக்கேஜ்? 1 month and 7 days. ஃபைனலாக ஒரு கரீம் பைக் எடுத்திருக்கோம். எங்கே வேணாலும் போகலாம் இது. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது செம்ம ரீசனபிளுங்க. எவ்ரி 45 minutes ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கொண்டு போய் அந்த இதில் ஸ்டேஷன் இருக்கும், அதில் கொண்டு போய் வச்சிடணும். பட் இது வந்து இதில் காலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிகாஸ் இட்ஸ் கோயிங் ஆட்டோமேட்டிக். ஸோ செமி ஆட்டோமேட்டிக் ரைட். ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பெடல் பண்ணிக்கிட்டு தான் போகணும். பட் வெரி ஈஸி. அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 20 dirham, வீக்லி வந்து 50 dirham, மந்த்லி வந்து 75 அண்ட் இயர்லி வந்து 420 dirham சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் வீக்லி சுற்ற வரவங்களுக்கு வந்து இது செம்ம பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது. பட் எவ்ரி 45 minutes நீங்கள் கொண்டு போய் இதை வந்து ஒரு ஸ்டேஷனில் போடணும். லாக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எடுத்துடலாம். நைட் ஒரு 7 o'clock எடுத்தேன்னா நாளைக்கு 7 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும், 24 hours. ஸோ இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 1 dayக்கு 45 minutesக்குள்ளே நீங்கள் இதை சார்ஜ் பண்ணலைன்னா, சாரி கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 10 dirham சார்ஜ் ஆகிடும். ஸோ அதுவும் ஒரு ட்ரிக்கு தான். பட் தட்ஸ் ஓகே. இந்த துபாய்க்குள்ளே போகிறதுக்கு இது செம்ம. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எங்கே வேணாலும் போகலாம். காலுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. இது செமி ஆட்டோமேட்டிக். போகலாம் வரலாம். ஸோ இருங்க, இது இன்னும் எடுக்கலை. கார்டில் காசு இருக்கா தெரில. இருந்தால் அப்படியே நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டு வச்சிடலாம் எங்கேயாச்சும். பஸ்ஸில் போகிறத விட இதில் போகிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ஸோ இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் நம்மளுக்கு. அவர் தான். ஸோ இதுதான் ஸ்டேஷன். ஸோ இந்த ஸ்டேஷனில் அப்படியே கொண்டாந்து இப்படி இதில் லைட்டெல்லாம் இருக்குது, அப்படியே கொண்டாந்து இங்கே அப்படியே பார்க் பண்ணிடுவோம் 45 minutesல. ஸோ 45 minutesல இதில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பைக் எடுத்துகிட்டு போகலாம் வேணும்னா. இதை பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து கரீம் பைக். தட்ஸ் ஆல்சோ ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ் ரைட்? Yeah, you need to download the application according to the name of the scooter. இந்த கரீம் பைக் வந்து நீங்கள் துபாய் வந்து ட்ரை பண்ணலாம். கரீம் ஆப்பை டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ரைஸிங் 1 week 1 month 1 day அண்ட் 45 minutes அண்ட் அது மாதிரி கூட எடுக்கலாம். ஒரு 3 hours அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ எனக்கு தெரியாது, யாரும் சொல்லலை. ஸோ இன்னொருக்கு அந்த ஸ்கூட்டர் இருக்குது, அந்த மினிஸ் அந்த இது இருக்குது. அதுவும் வந்து அதே மாதிரி தான். அதில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வாக்கில் போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து கார்டெல்லாம் ஆட் பண்ணணும். கரீம் ஸ்கூட்டர் இந்த கரீம் பைக்கு வந்து கார்டெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ கார்டெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஷன் இருக்குது, நிறைய ஸ்டேஷன் இருக்குது இந்த பக்கம், அந்த பைக் ஸ்டேஷன்ஸ். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் தான்.
20 dirham per dayன்றது இட்ஸ் ரீசனபிள். ஏன்னா நம்மளுக்கு எங்கே வேணாலும் போகலாம். இந்த மாதிரி வாக் பண்ணிக்கிட்டு போக தேவையே இல்லை. எல்லா இடத்துலையும் சுற்றலாம் அப்படியே சூப்பராக. ஐயோ நான் எங்கே போகணுன்னு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. இருங்க கூகுள் மேப் பார்த்து போகலாம். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், லைக் பண்ணுங்க. அதை பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து 12ஆம் நம்பர் பஸ் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிடுவேன். ஸோ இந்த பக்கம் செம்ம எக்ஸ்பென்சிவ். ஒரு கடை கூட இல்லை பெருசாக, பட் இருக்கிற கடையும் செம்ம எக்ஸ்பென்சிவ். இங்கே பாருங்கள் எல்லோரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே பஸ் தான். ஒரு 4 பஸ் போயிடுச்சு. 4 பஸ்ஸுமே ஃபுல் க்ரௌடு. இங்கே பாருங்கள் ஃபுல்லு. அடுத்த பஸ் இன்னும் 30-35 நிமிஷம் போகுன்றாங்க. ஸோ இதோடு இந்த ப்ளாக்கை முடிச்சிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களே நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் பார்த்துங்க. Until the next video, tada, bye bye, good night, have a great night.